இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் காத்திருந்த நாட்களுக்கு ஆண்டவர் தக்க பலனை உங்களுக்கு அவர் கொடுக்க போகிறார். அநேக நாட்களாக நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ, எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதிலே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நீங்கள் விரும்பினதை நிச்சயமாய் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். வேலைக்காக அநேக நாட்கள் நீங்கள் காத்திருக்கிறீர்களா? உங்களுடைய திருமண காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையிலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களா? உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களா? இன்னும் உங்க வாழ்க்கையிலே என்னென்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து தேவ சமூகத்திலே ஜெபித்து அதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? என்னுடைய வழக்கிலே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களா? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்களா? உங்க காத்திருப்பை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். உங்க காத்திருப்பு நீங்கள் விரும்பினதாய் மாறப்போகிறது. தேவன் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. நீங்கள் தேவ சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு, நிச்சயத்தோடு நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. நிச்சயமாய் உங்களுடைய இருதயம் மகிழும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் நிலைத்து ஓங்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு விரும்பினதை கர்த்தர் தரப்போகிறார். நிச்சயமாய் இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் விரும்பினது, எதிர்பார்த்தது, நம்பினது, காத்திருந்தது நிச்சயமாய் அது நிறைவேறப் போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, நெடுநாட்களாய் நம்முடைய பிள்ளைகள் காத்திருந்து கொண்டிருக்கிறாங்க. எப்பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், எப்பொழுது எனக்கு உயர்வு உண்டாகும், எப்பொழுது என் வேலையில எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், என்னென்ன காரியத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறாங்கப்பா, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அற்புதம் செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.